இருக்கணும். வருவோம், அந்த முனையில தான் நிக்கணும். சொல்லுங்க தலைவரே. என்ன சொல்லக்கு? ஒழுங்கா நீங்க கரெக்டா 4 மணிக்கு வந்துடணும். குழு ஆரம்பிச்சா எல்லா வாரமும் உங்களுக்கு தான் போச்சு. நீங்க லோன் பிரச்சனை மட்டும் ஸ்பீடா வந்து பிரிச்சிரியா. அதுக்கப்புறம் மாசம் கெட்ட வரது ஒருத்தர் இங்க காணோம். அவங்க போனா உனக்கு ஏத்த விட்டுறாரி. அக்கா, எனக்கு கொஞ்சம் குழுல இருந்து லோன் கிடைச்சுமா இந்த மாசம்? யாரு சந்தாளா? நீ போன மாசம் கொட்ட வேண்டிய கட்டினியா? இந்த மாசம் கட்ட வேண்டியது கொண்டு வந்தியா? அக்கா, அவருக்கு வேலை இல்ல இந்த வாரம், அதனால கட்டக்கு இல்ல. நான் கொஞ்சம் அடவு வச்சு நான் நாளைக்கு கொண்டு தந்துருவேன். எனக்கு கொஞ்சம் மட்டும் லோனை தாருங்க. உனக்கு மாப்பிள்ளை வேலைக்கு போனாலும் போவாட்டாலும் இந்த குழுல வச்ச வேண்டிய பைசா வச்சணும் உனக்கு தெரியாதா? நீ ஒருத்தி ஏமாத்தினா இவ தரல. உனக்கு மைனியார் கொண்டு வரல. நான் குழு நடத்தறேன் இல்ல, இங்க என்ன நடக்குது? சரி அமலா, உனக்கு சந்தா பைசா எடு. அக்கா, கையில வச்சிருந்தா அக்கா. இந்த பய ஸ்கூல்ல பீஸு கட்டணும் கேட்டான் அக்கா, இப்போதான் கொடுத்தேன். எனக்கு மறந்து போச்சு அக்கா. நான் எடுத்துட்டு வரேன்ட்டா, நாளைக்கு தாரேன். என்கிட்ட இல்லை இல்லை அக்கா. உனக்கு கள்ள வேலையில எனக்கு தெரியும் குட்டி. நீங்க எல்லாம் இப்படிதான். நீ எடுத்து 10,000 ரூபாய் லோனுக்கு என்ன லோன் அலைய வச்சிய. ஒழுங்கா கட்ட வேண்டிய வழியை பாரு. இல்லைன்னா குழுல ஒன்று பிரிச்சு விட்டு போடும் பாத்துக்க. அக்கா, எனக்கு ஒரு 20,000 ரூபாய் லோன் வேணும். எப்படி எப்படின்னு கேட்டா உனக்கு கண்ணு முன்ன பாரு. அவளை பாரு. அவ வந்து 10,000 ரூபாய் எடுத்தா அவகிட்ட அமெரிக்கா. அவளோட மாப்பிள்ளை வேலைக்கு போகலன்னு சொல்லியா? நான் உங்களுக்கு எங்க லோன் இருக்கு? அக்கா, இந்த ஒரு வாரம் தானே லேட் ஆச்சு. உனக்கு லேட் ஆச்சு இந்த ஒரு வாரம். போன வாரம் சொன்னா இந்த ஒரு வாரம்னு. அதுக்கு முந்தின வாரம் சொன்னா மாப்பிள்ளை கேரளா போயிட்டான்னு. இன்னைக்கு சொல்லியே மாப்பிள்ளை அங்க இருக்கேன்னு. உனக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதை. நல்ல குழு நடத்தலாம். குழு சாந்தா, நீ நடிச்சதெல்லாம் போதும். நீ வரம்ப எவ்வளவு துள்ளி சாடி ஏத்த வீட்டுல கதை பேசிட்டு மீன் எல்லாம் கடை வாங்கி மீன் சட்டியில வலிச்சு நக்கிட்டு வந்த. இங்க வந்துட்டு பைசா இல்லாதவன கமந்து முக்காரை போட்டு அழுத மாதிரி வேச போடாத. ஒன்னான அக்கா, ஒண்ணுமே இல்லாம வழி இல்லாம இருக்கேன். குழுவை நம்பி உங்களை நம்பி தான் இருக்கேன். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் லோனை கொடுங்க. பயலுக்கு பீஸை கட்டணும். கொஞ்சம் வழி ரெண்டு மாறி இருக்க வேண்டியது தானே. ஒவ்வொரு வாரம் நீங்க குழு நடத்தியது பேர்ல ரோடெல்லாம் ஆக்குவை பண்ணிட்டு இருக்கிறியா? எனக்கு இங்க அங்க நீங்க போவாண்டாமா? இப்படி இருந்தா எப்படி மரகதம்? ஓய்,